பிள்ளைகளை இயேசு பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் மனுக்குறதுக்காக மறுத்து பாவத்துக்காக மறுத்து ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்காக திரும்பவும் வருவேன் சொன்னார். அவருடைய வரவின் காலம் சமீபத்திருக்கிறது. ஆகினால் நான் நிருபங்களை வாசிக்கும் போது அதுக்காக காத்திருக்கிறதும் ஆயத்தப்படுகிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அவர் வரும்போது எல்லா மக்களும் அறிவு அல்ல, ரகசிய வரவாக இருக்கும். அந்த வரவில் அவருடைய பிள்ளைகள் மட்டும் பூர்ணப்பட்டதான பிள்ளைகள் மட்டும் அறிவார்கள், மற்ற யாரும் அறிய முடியாது. ஆகினால் தான் இந்த நாட்களில் அவருடைய வரவை சந்திக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்றுள்ள ஆயத்தத்தோடு தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வசனங்களையும் ஆண்டுடைய சத்தியங்களையும் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். 1 அதிகாரம் 5-7 வரை வாசிக்கும் போது கொரிந்தியர் சபை அந்த நாட்களில் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் சம்பூர்ணமாக அவருடைய வரவுக்காக காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவளால் எல்லா உபதேசத்தையும் கை கொண்டவளால் எல்லா அறிவும் பெற்றவர்களால் அவருடைய வரவுக்காக காத்திருக்கிறதை பற்றி அப்போது நான் பவுல் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, வரங்களிலும் குறைவில்லை, எல்லா வரங்களையும் பெற்று ஆண்டோட வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஆண்டு விடுப்பிள்ளைகளை அதை நாம் பார்க்கும்போது இந்த பூமியில் தேவ பிள்ளைகளும் எல்லா உபதேசங்களையும் கை கொள்ளணும், எல்லா அறிவிலும் வளரணும். அறிவின் போது உலக பிரகாரமான அறிவு இருக்குது. அந்த அறிவல்ல, ஆவிக்குரிய அறிவு. ஆவிக்குரிய அறிவு ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, பரிசுத்தத்தை அறிகிற அறிவு, மகிமையை அறிகிற அறிவு, அவருடைய அன்பை அறிகிற அறிவு, ஏராளம் அறிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அது பூர்ணப்பட வேணும். அன்பை அறிகிறது, விசுவாசத்தை அறிகிறது, பரிசுத்தத்தை அறிகிறது, உபதேசத்தை அறிகிறது, மகிமையை அறிகிறது, ஏராளம் அவருடைய சாயலை அறிகிற அறிவு, எல்லாம் அறிவும் ஆண்டுடைய பிள்ளைகள் அதான் சகல அறிவிலும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அருமையான ஆண்டோட பிள்ளைகள், கர்த்தரை காத்திருக்க பிள்ளைகள், அதான் அறிவு. அறிவு என்று சொல்லும்போது கொரிந்தியர் 3:10 நீங்கள் தன்னை சிற்றவருடைய சாயலுக்கு ஒப்பால் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தந்து கொண்டிருக்கிறீர்களே. அந்த பூர்ண அறிவுதான் தேவனுடைய சாயல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பூர்ணமாக கிடைக்கும். அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை சிற்றவருடைய சாயலுக்கு ஒப்பால் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தடுத்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டு பிள்ளைகளே. ஆகினால் தான் இந்த நாட்களில் சிலருக்கு எல்லாம் உபதேசத்தையும் கை கொள்ள கஷ்டமாக இருக்கிறது. எல்லா உபதேசங்களையும் எல்லா வசனங்களையும் கை கொள்ள கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு வர காட்டப்படுகிற பிள்ளைகள் கொரிந்தியர் சபையை பார்க்கும்போது எல்லா உபதேசத்திலும் அத்திவார உபதேசம், கிறிஸ்துவ பற்றிய உபதேசம், வளர்ச்சியை குறித்துள்ள உபதேசம், அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உபதேசம், நிறைய உபதேசங்கள் இருக்கு. அந்த எல்லா உபதேசங்களையும் அறிந்து அவர்களை கை கொண்டாதான் அவருடைய சாயம் நமக்கு கிடைக்கும். அல்லாட்டா கிடைக்காத பிடிக்கும். அவரு அதான் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா அறிவிலும் எல்லா வரங்களிலும் எல்லா வரங்களும் சபைக்கு ஆண்டவர் எவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களெல்லாம் பெற்று ஆண்டவரிடம் வரங்கள் பிரயோஜனப்படவும் பிரயோஜிக்கப்படவும் வேண்டுவதாக இருக்கிறது. இந்த காலத்தில் நாம் பார்க்கும்போது பிள்ளைகள் கிருபை பெற்ற பிள்ளைகள் கிருபை குறைந்து வருகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டோட வரவு சீக்கிரமான விடனால் ஆண்டோட வரவில் தேவனை விட கிருபை பெருக வேணும், அன்பு பெருக வேணும், அறிவு பெருக வேணும், பரிசுத்தம் பெருக வேணும், வல்லமை பெருக வேணும், மகிமை பெருக வேணும், நற்கிரியைகள் பெருக வேணும். எவ்வளவோ காரியங்கள் பெருக வேண்டியதாக இருக்கிறது. ஊடாடா கபாடாடா அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான ஆண்டோட பிள்ளைகளை கர்த்தருக்கு தோற்றம் அவைகள் பெருகும் போதுதான் ஆண்டோட கிருபையும் நமக்கு பெருகு கிடைக்கும். அல்லாடா கிருபை கிடைக்காது, இருக்கிற கிருபையும் குறைந்து கொண்டு போகும். ஆகினால் தேவ பிள்ளைகள் வாசிக்கும் போது நான் பூர்ணராகும்படி கடந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2:7 மாவட்டத்தில் ஆவியில் உண்டான எல்லா அரசியலும் நீங்கி பரிசுத்தமாக தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கிடவும், பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த வேணும். அது மட்டுமல்ல, எபிரேயர் 6:6 வாசிக்கும் போது மறுபடியும் மூலோபதேசங்களை மறுபடியும் அத்திமானம் போடாதபடி பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஒரு தடவை அத்திவாரம் போட்டதை மறுபடி அதை அழிக்கக்கூடாது.
தேவப்பிள்ளைகளை நம்முடைய அத்துவாரம் முதலாவது இயேசு நமக்கு அத்துவாரம். அவர் அத்துவாரம் கல்லா இருக்கிறார். அது மட்டுமல்ல, உபதேசம் நமக்கு அத்துவாரம், விசுவாசம் நமக்கு அத்துவாரம், அன்பு நமக்கு அத்துவாரம், நம்பிக்கை அத்துவாரம். இந்த அத்துவாரத்துல தேவனுடைய பிள்ளைகள் கட்டப்படும் போது அந்த பரிசுத்தத்துல அவர்கள் பூர்ணப்பட முடியும். அல்லேலூயா. ஆகனால் தேவ பிள்ளைகளை இந்த நாட்கள்ல சரியான அத்துவாரம். இயேசு நமக்கு அத்துவாரம். அது மட்டுமல்ல, உபதேசம் நமக்கு அத்துவாரம். அப்போது உபதேசங்கள் அத்துவார உபதேசங்களா இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ பற்றியோட அத்துவாரம், அன்பை பற்றியோட அத்துவாரம், சுவாசத்தை பற்றியோட அத்துவாரம், நம்பிக்கை பற்றியோட அத்துவாரம். இது கரெக்டா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் சங்கீதத்தை வாசிக்கும் போது என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. இது எவ்வளவோ பெரிய பாக்கியம் தெரியுமோ. கர்த்தரை நம்புகிற போது அத்துவாரம். அதான் சியோன் பருவத்தை போல் ஏதோ இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் அப்படிப்பட்ட நம்பிக்கை அத்துவாரமா இருக்க வேண்டும். அதுபோல உபதேசம் நமக்கு அத்துவாரமா இருக்க வேண்டும். ஏதோ போராட்டங்கள் பாடுகள் வருகிறது என்று சொல்லி அத்துவார உபதேசத்தை நாம் விடவே கூடாது. அல்லேலூயா. அத்துவாரம் சரியா இருந்தாட்டா அந்த வீடை கட்ட முடியும். அதே போல நம்மளோட வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவிதத்தின் வாழ்க்கை அத்துவாரம் சரியா இருந்தாட்டா நம்மளோட வீடு நாளுக்கு நாள் கட்டப்பட்டு கொண்டே போகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கஷ்டங்கள் துன்பங்கள் நெருங்கும் போது அத்துவாரத்தினா விட்டு விலகக்கூடாது. அத்துவாரம் விலகக்கூடாது. அது பிள்ளைகள் கண்டுவிட நாமத்துக்கு மகிமை. இந்த கடைசி காலம், இந்த கொடிய காலம் எல்லாரும் அத்துவாரம் சரியா இருக்கட்டும். ஏனென்றால் ஆண்டவர் வரும்போது நம்மளோட வாழ்க்கை பூரணப்பட்டிருந்தாட்டா அவரை சந்திக்க முடியும். பூரணப்படாவிட்டா அவரை சந்திக்க முடியாது. ஒருவேளை யாரும் சொல்லலாம் அவர் வரும்போது எல்லாரும் போவோம். இல்லை, பூரண வருத்தப்பட்டவர்களால் அவரை தரிசிக்க முடியும். வருத்தம் என்றவர்கள் அவரை தரிசிப்பார்கள். வருத்தத்தில் பூர்ணம், வருத்தத்தில் பூர்ணப்பட வேணுமானா நான் வருத்தங்களுக்கு கீழ்படுந்து வார்த்தைகளுக்கு கீழ்படுந்து அவருக்கு ஒப்பு கொடுப்போமானாதான் கத்த நம்ம சுத்திகரிக்க முடியும். பிதா நமக்கு சத்தியம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசு நமக்கு சத்தியம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவரும் உண்மையில் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவரை வாசித்து கீழ்படியும் போதுதான் அவர் நம்ம சுத்திகரிக்க முடியும். அவர் வார்த்தை வருத்தம் உள்ளதும் உண்மை உள்ளதும், அவரோட வசனம் சத்தியம் உள்ளதும் உண்மை உள்ளதும், அவரோட வசனம் உண்மை உள்ளதும் நீரிடமா இருக்கிறது. ஆகினால் இந்த நீரிட வசனத்துக்கும் உண்மையுள்ள வசனத்துக்கும் கீழ்படியும் போது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். நாம் வசனம் கேட்டு கீழ்படியா இருந்தால் கற்கொள்ளா இருந்தால் அந்த சுத்திகரிப்பு நமக்கு வராது. பிள்ளைகளே, எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நாம் அந்த வசனங்களை கைக்கொள்ளாட்டா, அந்த சத்தியத்தை கைக்கொள்ளாட்டா, கீழ்படியாட்டா சத்திய ஆவியாக நம்ம சுத்திகரிக்க முடியாது. ஓ டாடா கபாடா ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகள், நான் வசனங்கள் சத்தியத்தை கீழ்படியும் போது நம்ம அறியாமலே அதை நம்ம சுத்திகரிப்பா. மற்றபடி கீழ்படியாம கைக்கொள்ளாம என்ன சுத்திகரம் என்று கேட்டால் சுத்திகரம் நம்ம கடக்கவே முடியாது. ஆகையால் ஆண்டோட பிள்ளைகளே, இப்போது ஆண்டோட வரவு எவ்வளவு நெருங்கி விட்டது. ஆகையினால் பிள்ளைகள் ஏற்று நாம் பார்க்கும் போதும் எதிரில் அவன் உபத்துடத்தினால பூர்ணப்பட்டான். அது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படுதல் முக்கியமான காரியம். பிதாவின் திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்தார். அருமையான பிள்ளைகளே, அதே போல நாம கீழ்ப்படுதல் உள்ளவளார், கர்த்தருக்கு கீழ்ப்படிவிடார், ஆதியானவருக்கு கீழ்ப்படிவிடார், உபதேசத்துக்கு கீழ்ப்படிவிடார், அடிமைப்படுகிறார் மாட்டமா இருந்தால்தான் அவன் நம்ம சுத்திகரிக்க முடியும். ரோமல்ல நான் வாசிக்கும் போது 6:22 தேவனுக்கு அடிமையாயிருங்கள், அப்போதுதான் பரிசுத்தமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும் போது உலகத்துக்கு அடிமை ஆக வேணும், சாத்தானுக்கு அடிமை ஆக வேணும், ஆடம்பரங்களுக்கு அடிமை ஆக வேணும், பாவங்களுக்கு அடிமை ஆக வேணும் என்று சாத்தான் பலமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உலகத்துக்கு அடிமையாகணும், ஆடம்பரங்களுக்கு அடிமையாகணும், உலக வேஷங்களுக்கு அடிமையாகணும் என்று சாத்தா அநேக தேவப்பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவப்பிள்ளைகள் ஆண்டவருக்கு அடிமையா நீடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற மனம் என்ன? பரிசுத்தமாக நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்!
இந்த முடிவு நித்திரை செய்வான். நித்திரை செய்வான ஆண்டோட பிள்ளைகள் பெற்று கொள்வார். எவ்வளோ பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளை நான் வாசிக்கும் போது அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவபிள்ளைகளுக்கு பழைய ஏற்பாடு சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருங்கள் துது பலன் அடைந்து கடுகடை போல சேர்த்து விடும்புவார்கள். அல்லேலூயா. ஆண்டோட வல்லமைக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டோட பலனுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கடுகடை போல சேர்த்து அடைந்து அவருக்கு விரும்புவார்கள். ஆண்டோட வரவிட போகிற பிள்ளைகள் இதே போல வெள்ளம் அடைந்து சக்கரை அடைந்து காத்திருந்து வல்லமை பெற்று இதோ கழுவேலை போல சற்றே எடுத்து அந்த ஆண்டோட சமூகத்தில் பறந்து போகிற பெறான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். சத்திரம் இல்ல ஆளுக்கு சத்திரத்தை கொடுக்கிறவரும் பலன் இல்ல ஆளுக்கு பலனை கொடுக்கிறவரும் அவர் ஆற்றமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகிற அந்த நாட்களில் அவரோட மகாபெரிய வல்லமை மகாபெரிய சக்கரை இந்த உலகத்தின் கன்றுகள் சாதாரண பிடிகள் எல்லாம் அறுக்கப்பட்டு அந்த பலன் அது அழுகை போல இருந்தது. அது மட்டுமல்ல இந்த பூமியை விட்டு மண்ணை விட்டு அது எழுந்து பறந்து போகிறது. எழுந்து இருக்கிற மட்டும் பறந்து போகிறது. இதெல்லாம் ஒரு நொடி பொழுது நடக்கிறது. அல்லேலூயா. நான் ஒன்று பேர் வாசிக்கும் போது அப்போதான் பவுல் சொல்கிறார், மண்ணானுடைய சாகரை நாம் அணிந்திருக்கிற போல வானுடைய சாகரை அணிந்து கொள்வோம். மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவளோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்கள, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவளோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள. மண்ணானவர்கள் சொல்லும்போது ரோமர் கட்டத்தை வாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா அபிஷேகப்பட்ட பிள்ளைகளா நான் தான் இருக்கலாம். ஆனால் மாம்சப்பட்டிருந்தா இந்த மருவம் கிடைக்காது. பிடிக்குமாவில ஆவிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்குதான் அந்த மருவம் கிடைக்கும். அவருக்கு அந்த மருவம் கிடைக்கும். அல்லேலூயா. அது தெளிவாக சொல்லுகிறார். ஆகினால் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இதோ ஒரு நற்பொழுது ஒரு செகண்டில் எக்காலம் பெருக்கும் போது அவர்கள் மருவப்பட்டு கத்தரை எதிர்கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பெரிய பாக்கத்தை பிள்ளைகள் வந்து போகக்கூடாது. ஆமே. எவ்வளோ ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று அவர் இருக்கிற இடத்துல போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தான் ஆவியானுடைய கிரியை இந்த நாட்களில் பலமாக நடக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் விட ஒரு காரியம் சொல்ல விட்டேன். ஆண்டோட வரவுக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவர் சொந்த ஞான சான்று எழுந்து கொள்ள வேண்டும். அதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4 என்று வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான பெற்றவர்கள் அது மட்டுமல்ல அவருடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டவர்கள் உயிர் தந்த சாயல்லே இணைக்கப்பட்டிருப்பாங்க. நான்காலும் கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்களாக எடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள வராறு எடுக்கிறது அந்த சாயலை கிடைக்காத பிள்ளைகளை. அதான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து எடுக்கிறவர்களுக்கு தான் அந்த உயிர் தந்த சாயல். அது மட்டுமல்ல அவரோட மரணத்தின் சாயல இணைக்கப்பட வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த பூமியில சிரிக்கும் போது அதான் ஏன் சொன்னா, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இந்த உலக வேஷங்களோ உலக ஆடம்பரங்களோ உலகத்தில் எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது. அதான் மரணத்தின் சாயல் இணைக்கும் போது என்ன கிடைக்கின்றால் அவருடைய உயிர் தந்த சாயல் நமக்கு கிடைக்க. இது என்ன பாக்கியம், இது அறியாத பாக்கியம், அது நெற்றிய பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையா இந்த அழியாத பாக்கியத்தையும் நித்திய பாக்கியத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கிற. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்லப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் அவரை தரித்து கொள்ளுகிறார்கள். ஞானசானம் பெற்றவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1 பேர் 3:21 ஞானசான மாம்சாளுக்கு நீக்கராமல் தேவனப்பற்றும் நல்மன்றாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து நம்மையும் ஏற்றுக்கிற உயிர் தந்து இந்த சரீரம் மீட்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஞானசானம் எடுக்க வேண்டும். அவருடைய வரவை சந்திக்க வேண்டுமானா ஞானசான பிள்ளைகளும் பரிதாவின் அபிஷேகம் பெற வேண்டும். ஏனென்றால் 4:30 நீக்கப்படும் நாடு கண்டு முத்திரையாகப்பட்ட பரிதாவியானவர் அவருடைய வரவிட நாம் நீக்கப்பட பரிதாவியாக முத்திரையை அவர் கொடுக்கிறார். ஆவியன் அச்சாரத்தை கொடுக்கிறார். மகிமைக்கு புகழ்ச்சியாக நீக்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தில் அச்சாரமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல நீக்கப்படும் நாடு கண்டு முத்திரையாக கொடுக்கப்படுது. அருமையான ஆண்டவர்களே, ஏழு வரும்போது இந்த அருகிடம் நீக்கப்பட ஆண்டவர் முத்திரையை கொடுக்கிறார்.
ஓ ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த சரீரம் முழுவதும் மறுவப்படத்தக்க ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் இந்த அனுபவங்களுக்குள்ள போன பிற்பாடுதான் நான் பார்க்கும்போது நான் அவ்வளவு ரொம்ப நிக்கத்தக்கதான். அல்லேலூயா. மகாபந்தமான விசுவாசத்திலே உங்களை உறுதிப்பட்டுக் கொண்டு அவருடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள். மகாபந்தமான விசுவாசத்திலே நம்ம உறுதிப்பட்டுக் கொண்டு பரிதாபத்தில் நிரப்பப்பட்டு பரிதாபத்தில் ஜெபம் பண்ணி பரிதாபங்கள் ஆகி அவருடைய இறக்கம் கண்ட வரவில்லை ஒரு கிருபை பகரப்படும் அந்த கிருபை என்ன? மறுவப்படத்தக்க கிருபை. அதை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த மறுவப்படத்தக்க கிருபை பகரப்படும். ஆகினால் அந்த வாந்தியோடு இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் வருவார், அவர் மறுவப்படுத்துவார் என்னோட நோக்கத்தோடு இறக்கத்தை வர காத்திருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அருமையான ஆண்டு பிள்ளைகளை கதைக்கு தோன்றும். அதாவது வரும்போது நம்மளுக்கு இருப்போ பல்லோகத்தில் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து கத்தர் வருவார். இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கப்பாக மறுவப்படுத்துவார் என்னோட வெளிப்பாடோடு கூட அப்போ நான் பகுதி வருகிறார். இந்த அற்பமான சரீரம் அவரை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுவப்படுத்துகிறார். அது எவ்வளவோ பெரிய பாக்கியம். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகினாதான் அவங்களோட வரவுக்காக தெய்வ பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமான ஒரு காலம். அருமையான ஆண்டோட பிள்ளைகள் கர்த்தர் வருவார், அவருடன் சந்திக்கிறார். ஆயத்தம் நமக்கு வேணும். அதுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு, இன்னொரு ஞானதானம், இன்னொரு வந்தாவின் அபிஷேகம், இன்னொரு வேறுபாட்டின் உபதேசங்கள். அந்த உபதேசங்களை கை கொண்டு நான் போகும்போதுதான் அவருடைய சாய நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிள்ளைகளே, கதவுக்கு தோன்றும் அவருடைய வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சொன்னா நீங்க விழுத்திருங்கள், திருடனை போல வருவேன், நான் வருவேன், நீங்க அறியாதிருப்பீர்கள், ஆகினால் விழுத்திருங்கள் என்று சொன்னார். ஆத்மாவில் விழுத்திருக்கிறது, ஆத்மா நரவோடு இருக்கிறது. அந்த விடப்பிள்ளைகளே, பரிதாவின் நரம் இருக்கிறவர்களால் விழுத்திருக்க முடியும். பரிதாவின் நரம் இல்லாவிட்டால் ஆத்மாவை விழுத்திருக்க முடியாது. ஆகையால் ஆத்மாவை விழுத்திருக்க வேண்டுமானால் அபிஷேகத்தின் நரவு வேணும். அவங்க நல்லா இருக்க வேண்டும், அவங்க வல்லமையா இருக்க வேண்டும். ஓ நாடா கபாடாதா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி காத்திருக்கிறவர்களால் பிரியமான பிள்ளைகளே, அந்த ஏக்காலம் துணிக்கும். ஆனா ஆத்மாவில ஜீவன் இல்லாவிட்டால், ஆத்மாவில ஒளி இல்லாவிட்டால், ஆத்மாவில வல்லமை இல்லாவிட்டால் அந்த ஏக்காலம் கேட்காது. ஆகினால்தான் ரகசிய வரம் என்று சொல்லும்போது இது ஒரு முக்கியமான காரியம். இந்த ரகசிய வரவில காத்திருக்கிற பிள்ளைகள் அந்த ஏக்காலம் பெருக்கும் போது அவருக்கு கேட்பார்கள். அவருக்கு கேட்டு மட்டுமல்ல, அவர்கள் மருவப்படுத்த ஒரு வல்லமையான அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா. அது முத்திரை பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு மருவப்படுத்த அல்லமையான அபிஷேகம் இறங்குறது. ஒரு செகண்டில் மருவப்பட்டு ஆண்டவரை சந்திப்பார்கள். பிரிமாவளே, இது எவ்வளவோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தின் கடைசி நாட்கள்ல தெய்வஜனம் இழந்து போகாதபடி, நஷ்டப்பட்டு போகாதபடி எப்படி ஆளுக்கத்தோட வரவை சந்திக்கிறான் கபாராதா. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களோட வரவை சந்திக்க பிள்ளைகளை ஆய்வுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் பார்க்கும் போது கதவுக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கிரம் பெருகிக் கொண்டிருக்கிறது, அநியாயம் பெருகிக் கொண்டிருக்கிறது, லாபம் பறந்து கொண்டிருக்கிறது. ஆகினால் ஆண்டோட வரவதை அறிந்து கொள்ள பிள்ளைகள் லாபம் கரையக்கூடாது, அன்பம் கரையக்கூடாது. ஆறு அன்பத வளர்கிறதா இருக்க வேண்டும், ஆறு மகிமையில பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். மனவாட்டியை பற்றி பார்க்கும்போது உன்ன பாட்டுல சந்தன போல் அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் வரைக்கும் பறைய போல அதுவோடு என்பது இருக்கிறபடியா. அல்லேலூயா. அந்த அனுபவம் உள்ளவர்களா ஏழு மண்டிக்க முடியும். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வரவுக்கு எல்லா விசுவாசிகளும் எல்லா தேவப்பிள்ளைகளும் ஆயத்தப்பட வேண்டும். சாத்தானுக்கு அநேகரை விசுவாசத்தை விட்டு வரவும், சத்தியத்தை விட்டு வரவும், அனுப்ப விட்டு போகவும், ஏதோ பரிசுத்தத்தை விட்டு விலகவும், சத்தியத்தை விட்டு விலகவும். அல்லேலூயா. பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகினால் தேவப்பிள்ளைகள் வரவுக்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஒன்றுக்கு முன்னாடியான ஒரு சிங்கத்தை போல ராசத்தில் தைரியமா, அன்பதில் தைரியமா, பாடுகளில் தைரியமா, பாடுகள் வரும்போது சொந்து போகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா.
பாடுகள் வரும்போதும் தேவப்பிள்ளைகள் நீதிமானோ திங்கட்டபோது தைரியமாப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் பாடுகள் மத்தியிலும் தைரியத்தோடு ஆண்டவர் வருவார், அவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த நாட்களை பார்க்கும்போது உலகம் ஒரு பெண்மாற்ற நாவி பயங்கரமாக இருக்கிறது. தேவப்பிள்ளைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகள் வரும்போது ஆறு விட்டு விட விலகவும், ஆறு அன்பை விட்டு விலகவும், ஆறு கிருபை விட்டு விலகவும் பயங்கரமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகினால் தேவப்பிள்ளைகள் உபதேசத்தை விட விலகவோ, ராஜத்தை விட விலகவோ, அன்பை விட்டு விலகவோ, கிருபை விட்டு விலகவோ, மகிமை விட்டு விலகவோ, தேவப்பிள்ளைகள் தைரியத்தோடு அடக்கப்பட்ட அடைப்பின கண்டா நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் வழியா இருக்கிறார், அவர் சத்தியமா இருக்கிறார், அவர் ஜீவனா இருக்கிறார். அவருடைய வழியில போகும்போது நமக்கு ஜீவன் பெருகும், பருவம் பெருகும். அல்லேலூயா. அவருடைய ஒரு பெருகும் பெருகும் அவரு. அல்லேலூயா. அந்த பாதை விட்டு விலகும் போதுதான் ஒளியும் போகிறது, ஜீவனம் போகிறது, பருவம் போகிறது. அந்த வழியை போகும்போது அந்த நீதிமானிட பாதை நடும் பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு என்று நீதிமன்ற 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானோட பாதை நடும் பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இது என்ன பாக்கியம்! ஆமே, அல்லேலூயா. சாத்தாந்திரவரில் நம்ம அறியாதபடி இந்த பாதை விட்டு விலகும்படியா, பாதை விட்டு தூரம் போகும்படியா அவனுக்கு தெரியும். பாதை விட்டு விலகினா அந்த பிரகாசம் போகும். அல்லேலூயா. ஆகையா பாதை விட்டு விலக முடியாது, அவன் கிரீட் செய்கிறான். ஆனால் அந்த கருவியை நாக்கண்ட தேவப்பிள்ளைகள் பாதை விட்டு விலகாதபடி பாருங்க, நடும் பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அந்த பெரிய பாய்க்கின்ற தேவப்பிள்ளைகள் கலந்து போகாதபடி அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தப்படுவோம். அது மட்டுமல்ல, அருமையான ஆண்டு பிள்ளைகளே, உலகமெங்கும் அந்த பூர்ணப்பட்ட ஆண்கள் ரகசிய வரவில்லை. அல்லேலூயா. அவர்கள் எக்காலம் பெருக்கும் போது இதோ மறித்தோர், கிறிஸ்துவுக்குள்ள மறித்தோர், கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கணும், எடுக்கப்படுகிற பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அப்போதான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் எந்த ஒரு மனிதனை அறிவேன். அதோ 3ஆம் வானவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு மர்மம் கிடக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஜெயம் கிடக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் மர்மப்படி விரும்புகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்போதும் ஜெயம் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. ஆமையா. ஆகலாம் தேவப்பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கா எப்போதும் ஜெபித்து அவருடைய வரவை சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளால் காணப்பட வேண்டும். கண்ணுக்கு மகிமை உண்டாகட்டும். கத்தர்களோ வருவார். அப்போது வருவோர் அறிவிட்டார்களாக இருந்திருப்பார்கள். இதோ தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற அவர்களும் எதிர்கொண்டு போய் மத்திய அவரை சந்திப்பார்கள். அல்லேலூயா. இது எவ்வளவோ பெரிய பாக்கியம். இந்த பெரிய பாக்கியத்தை ஆறு கலந்து போகாதபடி எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியா அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். எல்லா கனவும் மகிமையும் ஆண்டவருக்கு நம்ம ஒன்று ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒருவராய் கைவிடப்பட்டு போகாதபடி, ஒருவராய் தொடப்பட்டு போகாதபடி எழுதப்பா வரும்போது எல்லா பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்தி கத்தோட வரவன் சந்திக்க ரசிக்கப்பட்டவளா, ஞானவளா, பரிசாய் பெற்றவளா, உபதேசத்தை கை கொண்டவளா, சுவாசத்தை நிலத்திருக்கவளா, அன்பது நிலத்திருக்கிறவளா. அதே தூயா பூர்ண நம்பிக்கையோடு காத்திருக்கிறா. அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்க நீ கிரியேட் செய்யணும். அது மட்டுமல்ல, நீ மத்திய வரும்போது பிராக்களை போல பறந்து வரதுக்கிறா. எல்லா பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்த முடியாது கண்டுகிறோம். கனமயம் எடுத்துக்கொள்ளணும். நீ பண்ணாமல் ஆ